திருவாரூர் அருகே உள்ள வெண்ணாற்றில் குறைந்த அளவு தண்ணீர் மட்டுமே செல்வதால் பாசன வாய்க்கால்களுக்கு தண்ணீர் பாயாமல் 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட விதைப்பயிர்கள் கருகுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜன். அப்பகுதி விவசாயிகளின் கோரிக்கை என்ன விவரங்கள்? திருவாரூர் மாவட்டம் முழுவதும் இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்காத காரணத்தினால் குறுவை சாகுபடி என்பது முற்றிலுமாக பெய்து போனது. அதனைத் தொடர்ந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதன் காரணமாக மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் சம்பா சாகுபடி பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் மரிச்சந்திரபுரம், அன்னுக்குடி, கொத்தூர், கிளியனூர், வடவேற்குடி, ஆதிவிடங்கம், திட்டச்சேரி, புள்ளமங்கலம், திருநெல்வேலிக்காவல், ராஜங்கட்டை உள்ளிட்ட பகுதியில் 1000 ஏக்கர் பரப்பளவில் நேரடி விதைப்பு பகுதியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் விதை நெல் தெளித்து 15 நாட்கள் ஆன நிலையில் வெண்ணாற்றில் குறைந்த அளவு தண்ணீர் செல்வதால் அதிலிருந்து பிரியக்கூடிய பாசன வாய்க்காலில் தண்ணீர் வராததால் நெற்பயிர்கள் கருகும் நிலை வந்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இதுவரை ஒரு ஏக்கருக்கு உழவு அடிப்பதற்கு 3600 ரூபாய், விதை நெல்லுக்கு 1600 ரூபாயும் செலவு செய்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சம்பா சாகுபடிக்கு தேவையான விதைகள் தனியாரிடமே அதிக அளவில் உள்ளதால் அவர்கள் அதிக விலைக்கு விற்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.